Your greatness is not what you have, it's what you give. With this quote, a very good morning to one and all present here. And I welcome you all to our Drive Against Drugs program. It was conducted by NSS team. I am delighted to introduce our chief guest, Dr. S. Gokulakrishnan sir, Admin Nice Foundation from Chennai. And sir has warmly accepted our invitation to join us today to speak about Drive Against Drug Awareness. Welcome, sir. I request our college NSS coordinator, Dr. Anbalasan sir, to honor our chief guest, Dr. S. Gokulakrishnan sir. Thank you, sir. Now the session will hand over to chief guest, Dr. S. Gokulakrishnan sir. உங்களை எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? உங்களை பார்க்கறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான காரியமா இருக்குது. மாணவர்கள் உங்களுடைய எதிர்காலம் இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. ஆகையினால இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு தலைப்புல ஒரு பாடத்தை நம்ம பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு தலைப்பு எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்னா போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை, போதை தடுப்புக்கான நடவடிக்கை. இதுக்கு பேர் டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது இந்த டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் சொல்லப்படும் போது ரெண்டு காரியங்கள் இருக்குது. இந்த போதை தடுப்புக்கான நடவடிக்கை என்று சொல்லப்படும் போது ரெண்டு வகைகள். ஒரு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகாதபடிக்கு தடுப்பது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருக்காங்க, மற்ற கல்லூரியில பிள்ளைங்க இருக்கிறாங்க, இளைஞர் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி போதை பொருளுக்கு அடிமையாகாதபடிக்கு தடுக்கிற நடவடிக்கை. விழிப்புணர்வு மூலியமாக, போய் சொல்வது மூலியமாக, இல்லை எச்சரிக்கிறது மூலியமாக, இல்லை புத்தி சொல்வது மூலியமாக இருக்கிற தடுப்பு நடவடிக்கை. இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போதை பொருளுக்கு அடிமை ஆகாதபடிக்கு என்னை நான் தடுத்துக் கொள்வது எப்படி? இரண்டாவது, இந்த போதை பொருள் தடுக்கிற நடவடிக்கையில என்னை நான் தற்காத்துக் கொள்வது, இதுல நான் விடாதபடி தடுத்துக் கொள்வது எப்படி? இதுல முதலாவது இருக்கிற காரியத்தை விட இரண்டாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ எனக்குள்ள நான் ஒரு போதை பொருளுக்கு நான் அடிமை ஆகாதபடிக்கு தடுக்கிற ஒரு நடவடிக்கையில நான் ஈடுபடலன்னா, அதை தடுக்க நான் தவறிட்டா நான் போய் எப்படி மத்தவங்க போய் போதை பொருள்ல அடிமை ஆகாதபடிக்கு தடுக்கிறது? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நான் சரியா இருந்தா மத்தவங்க சரிப்படுத்த முடியும், என்னை தடுத்து கொண்டாதான் நான் மத்தவங்களுக்கு தடுக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த போதை பொருள் அடிமைத்தனத்துக்கு நான் எனக்குள்ள சில காரியங்களை தடுத்து கொள்ளாம நான் போய் மற்றவங்களை இந்த போதை பொருள் அடிமையாகப்படி தடுப்பது என்பது ஆகாத காரியம். எனவே முதலாவது நான் எப்படி இந்த போதை பொருளுக்கு தடுக்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல இன்ட்ரடக்ஷன் அறிமுகமாக ஃபர்ஸ்ட் இந்த போதை பொருளை குறித்தான சில காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டாக யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த போதை பொருள்? ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், மாணவர்கள், மாணவிகள், எல்லா விதமான சமுதாயத்தினரும் பிரிவினரும் இந்த போதை பொருளுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அடிமையாக மாறுவது மாத்திரமில்லை, அந்த அடிமையாக மாறிட்டு அவர்கள் அழிவுக்கு ஏதுவான பாதைக்குள்ள போகிறார்கள். இந்த போதை பொருள் எடுக்கிறவர்கள் அனைவருக்கும் முடிவு என்னன்னு கேட்ட மரணம் தான். குடும்பமே சீரழிந்து போகிறது. ரொம்ப ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த போதை பொருள் என்பது இருக்கிறது. இப்போ நீங்க எல்லாம் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கீங்க. கல்லூரி படிப்பு, பள்ளிக்கூட படிப்பு அல்லது கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறது போதாது. படிச்சவெல்லாம் எல்லாம் சரியா இருக்காங்களா பார்த்தா செய்யற குற்றங்கள்ல நிறைய குற்றங்கள் நடக்கிறது யாரால பார்த்தா படித்தவர்களால் தான். படிக்காதவனுக்கு குற்றம் என்ன என்பது தெரிய மாட்டேங்குது. ஆனா படித்தவர்களுக்கு எப்படி குற்றம் செய்வது என்பது குறித்து ரொம்ப திட்டம் போட்டு குற்றம் பண்றாங்க. படித்த இளைஞர்கள், படித்த பிள்ளைகள் தான் இந்த போதை பொருளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே நான் படிச்சுட்டேன், நான் பட்டம் பெற்றிருக்கிறேன்,
நான் ஒரு பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைத்துக் கொள்ள வேண்டாம். எனவே எல்லா விதமான வெகையாலும் பிரிவினரும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள். விசேஷமாக கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், பள்ளிக்கூட மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவிகள், கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிறவர்கள் தான் அதிகமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் வந்து எங்க உற்பத்தி ஆகிறது, என்ன இதனுடைய சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் இது பரவி இருந்தாலும் நம்முடைய தேசத்துல, நம்முடைய நாடு வந்து இதுல மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்திய தேசம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன கேட்டா, நமக்கு மேல இருக்கிற அந்த மேப்ல பாத்தீங்கன்னா பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இப்படியாக இருக்கிற நிறைய கிர்கிஸ்தான் போன்ற நாடுகள்ல தான் இந்த போதைப் பொருளுடைய விற்பனை தயாரிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எடுத்துக்காட்டாக இப்போ தாய்லாந்து, இந்தோனேஷியா, மொரிஷியஸ், ஃபிஜி போன்ற தேசத்திலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போனா இந்திய மார்க்கமா தான், இந்திய வழியா தான் அங்க கொண்டு போறாங்க. அல்லது அந்த இடத்துல இருந்து ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற தேசத்திலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போனா இந்தியாவை ஒரு வழியா எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சில விதமான மாஃபியா கும்பல், தீவிரவாதி கும்பல், கடத்தல்காரர்கள் உதவி செய்யறாங்க. அவர்களை வைத்துதான் இந்த போதைப் பொருட்கள் வந்து கடத்தப்படுகிறது, ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு போகிறது. அதுவும் விசேஷமாக பாகிஸ்தான் தேசமானது சில போதைப் பொருட்களை தயாரிக்கிறதா இருக்குது. அதுல சில காரியம் சொல்ற பாருங்க. ஹெராயின், ஓபியம், அதுக்கு பிறகு வந்து சாரஸ், பிறகு கஞ்சா போன்ற காரியங்கள்லாம் வந்து பாகிஸ்தானிலே தயாரிக்கப்படுகிறது. தயாரிச்சு என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான தேசங்கள்ல விற்கிறாங்க. சட்டத்திற்கு விரோதமாக, சட்டத்திற்கு புறம்பாக இந்த பாகிஸ்தான் தேசமானது போதைப் பொருள் விற்பனையில் இருக்குது. பாகிஸ்தான் தான் வந்து இந்த போதைப் பொருளுக்கு ஒரு எபிசென்டர் ஆகுது, ஒரு மையப்புள்ளியா இருக்குது. எனவே இந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்திய தேசத்துக்கு வந்து அங்க உற்பத்தி ஆகி இந்திய தேசத்துக்கு வந்து இந்தியாவிலிருந்து பல தேசத்துக்கு இது விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவது மூலமாக இருக்கிற விளைவுகள், அந்த விளைவுகளை நீங்க பார்க்கும்போது ஒருத்தர் வந்து போதைப் பொருளில் ஒரு மாஃபியா மூலமாக, ஒரு தீவிரவாதி கும்பல் மூலமாக, கடத்தல்காரர் மூலமாக வருகிற அந்த போதைப் பொருளை எடுத்து பயன்படுத்தலாம் வச்சுக்கோங்க. இப்போ அவன் நிலைமை என்ன ஆகுதுன்னா, இல்ல அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது கேட்டா, இந்த போதை மரத்திலேயே இதுலயே அடிமையாகி அவர்களே அது இல்லாம நான் இருக்க மாட்டேன், அது இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வந்துடுது. பிறகு என்ன பண்றோம், ஒரு குடும்பம் அல்லது அவங்களோட நண்பர்கள் இல்ல அந்த சமுதாயம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இப்போ இவங்களை வந்து டி அடிக்ஷன் பண்ணணும், இவங்களை அதுல இருந்து நம்ம விடுவித்து கொண்டு வரணும் அப்படின்னு அவர்கள் வரும்போது உடனே இந்த போதைப் பொருளை வந்து அவங்க கொடுக்காதபடிக்கு, காட்டாதபடிக்கு தடுத்துறாங்க. தடுத்த பிறகு என்ன நடக்குது கேட்டா, கை கால் நடுக்கும் முதல்ல வருது, அப்படியே ஆழம், அவர்களுக்குள்ள ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்க, நரம்பு தளர்ச்சி, நியூரோலஜிக்கலா வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு பிறகு ஞாபக மறதி அவர்களுக்குள்ளாக வந்து, பிறகு வந்து அவர்களுடைய மூளையை வந்து பாதிச்சு, மூளை மூலியமாக பாடியில, இப்போ நமக்கு மூளையில இருந்தா அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பாடியில இருக்கிற மசில்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. பிரெயின் வந்து சரியா ஆக்சிலரேட் பண்ணலன்னா அந்த பிரெயின்ல வந்து வர கமாண்ட்மெண்ட் த்ரூ நர்வஸ் மூலியமா, நரம்புகள் மூலியமாக சரீரத்துக்கு வந்து சரீரத்தில் இருக்கிற மசில்ஸை வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ண வைக்க மாட்டேங்குது. அதனுடைய விளைவு தான் அவன் கை கால் ஆடுது, ஒரு மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளாக போகுது. இப்போ இதனால என்ன ஆகுது கேட்டா, அவர் மனைவியா இருக்கலாம், அவர் கணவரா இருக்கலாம், இல்ல உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல கூட வந்த சகோதரா இருக்கலாம், இல்ல உங்களை போன்ற நண்பர்களாக, நன்றிகளாக, தெரிஞ்சவர்களாக, பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், இல்ல சாரை போல ஒரு நபரா கூட இருக்கலாம், சாரை போன்ற ஒரு ப்ரொஃபசர் லெக்சரரா கூட இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு மனக்கவலை ஏற்படுத்தும். ஐயோ என்னடா என் மாணவர் இருக்கிறாரு, என் கூட பிறந்தவங்க இருக்கிறாரு, என் பையன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு துன்பம், துன்பம், துக்கம், துயரம், ஒரு வருத்தத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தி குடும்பமே ஒரு மோசமான நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுது. பிறகு குடும்பங்கள பிரச்சனைகள் வருவது. அது மாத்திரம் இல்ல,
இது என்ன செய்து கேட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார ஒரு நிலையை வந்து மாற்றமிடுது. கவனிங்க, இந்த மாதிரி ஒருத்தர் டி அடிக்ஷன் பண்ணனா எவ்வளவு காலம் செல்லும் தெரியாது நமக்கு. அவ்வளவு காலத்துல அந்த டி அடிக்ஷனை வந்து நம்ம செய்யறதுதான் இருக்கு. அது எவ்வளவு ரூபாய் செலவு பண்ண வேண்டும். இப்போ உங்களே சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை ஒரு பின்தங்கிய ஒரு பண விஷயத்துல பின்தங்கிய ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க வந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு சில மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டா எவ்வளவு லட்சங்கள் செலவு தெரியுமா? குடும்பத்துல இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுது. விளைவுகள் பணம் செலவு பண்ணி இல்ல மற்றவரை டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட பரவாயில்ல. கடைசியில் என்ன ஆகுது கேட்டா என்ன ஆகுது? உயிர் போகுது. உயிர் போகிறதை விட ஒரு பெரிய விளைவு என்ன அதுன்னு சொல்லுவாங்க. பல லட்சம் பல கோடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உயிர் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? எனவே மாணவர்களாக இருக்கிற நீங்க எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நீங்களே அழித்துக் கொண்டோ இல்ல குழி தோண்டி புதைக்காத படிக்கோ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாத படிக்கு அது வாசனை கண்ணில் படக்கூடாது. அல்லது யாராவது இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லி அவர்கள் விடுவிக்கிறது பார்க்கணும். ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குது. இந்திய தேசமும் அதுல இருக்குது. எனவே இதுதான் அந்த போதைப் பொருள்ல எடுத்துக்கொள்ளும் இருக்கிற விளைவுகள். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னல ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2 விதமான தடுப்பு நடவடிக்கை இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது தடுப்பு நடவடிக்கை மற்றவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகும்படிக்கு தடுக்கிறது. இரண்டாவது என்னை நான் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகுது கொள்வதற்கு தடுத்துக் கொள்வது நடவடிக்கை. இதுல முதலாவது காரியத்தை செய்யணும்னா இரண்டாவது காரியம் தான் மிக முக்கியமானது. இரண்டாவது காரியம் செய்யாம முதலாவது காரியத்தை நீ செய்ய முடியாது. என்னை நான் முதலாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகாத படிக்க தடுக்காவிட்டால் முதல்ல செய்ய முடியாது. ஆகையினால அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் நான் கொடுக்க விரும்புறேன். எதனால இந்த போதைப் பொருள் அடிமைத்தனத்துக்கு அடிமைகள் ஆகிறார்கள் என்பதற்கு ஒரு சில காரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். அது ஒண்ணு நம்ம பார்க்கலாம். இதுல முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா de-stress themselves. de-stress themselves இந்த மாதிரி மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வதாகும். தன்னை வந்து இந்த மாதிரி மன அழுத்தத்துல எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கு. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் மன அழுத்தம் இருக்கு. மன அழுத்தம் இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது பூமி. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் 5 வயசு பையன் அப்படியே மூணாம் உட்காந்துறான். என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, என்ன காரணம் கேட்டா அவன் என்ன சொல்றான்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரே ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஒரே ஸ்ட்ரெஸ். என்னப்பா ஒரே ஸ்ட்ரெஸ் கேட்டா ஏன் நிறைய ஸ்ட்ரெஸ் உனக்குள்ள இல்லையான்னு கேட்டா ஒரே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றான். அது என்னப்பா ஒரே ஸ்ட்ரெஸ்? இந்த ஒரே ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டா அவங்க வீட்டுல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ கேளாக்கு சாப்பிடக்கூடாது, நான் கொடுக்குற இட்லி இல்ல தோசை இல்ல பொங்கல் பூரி அனுதினமா நான் என்ன டிஃபன் கொடுக்குறோனோ அதை தான் நீ சாப்பிடணும். இது அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். உடனே என்ன பண்றான் அந்த பையன், அவனுக்கு அந்த கேளாக்ஸை கொடுத்த தூக்கி அடிக்கிறான். உடனே தூக்கி போட்டு டம்ளர் உடைக்கிறான். மற்ற சில காரியத்தெல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சு காரியத்தை பண்றான். நான் கேட்கிறேன், எதனால இந்த டிஸ்ட்ரெஸ் இந்த பையனுக்கு வந்து வருது கேட்டா அவங்க அம்மா சொன்ன காரியத்தை செய்ய மாட்டாங்க. அம்மா சொன்ன காரியம் அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ஆ, இதை சாப்பிடாத அதை சாப்பிடுன்னு சொல்றது பாருங்க, அவனுக்கு அதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் சிறு வயது 5 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளாக இருக்கிற நபர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தங்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா எந்த வகையிலும் போயிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இடைப்படுறதுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு வரல, போதை பொருளுக்கு அவர்கள் போகிறார்கள், துணை போகிறார்கள். போதை மருந்து எடுத்துக்கிட்டா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சரிப்படுத்திக்கலாம், மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய கருத்து. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த போதை பொருளை எடுத்துக்கிட்டு அதுல பயணம் இல்லாம விடுதலை இல்லாம அவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க.
அந்த அந்த போதைப் பொருளை எடுக்கிறதுனால மன அழுத்தம் இல்லை. ஏன்னா அந்த போதைப் பொருளை எடுக்கிறதுனால அவங்களுக்கு வியாதி வருது, கஷ்டம் வருது, குடும்பத்துல பிரச்சனை வருது, எல்லாரும் ஒரு மாதிரி கேட்கிறாங்க, தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களாம் கேட்கறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுது? ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகப்பட்டு விட்டுருது. இதனால ஸ்ட்ரெஸ் தன்னை இந்த மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள, தவிர்த்து கொள்ள இந்த போதைப் பொருளுக்கு அடிமைகளாகிறார்கள். ஸோ முதலாவது காரணம் வந்து நம்ம எப்படி தடுத்துக் கொள்ளணும்னு கேட்டா, இந்த ஸ்ட்ரெஸ் காரியத்துல இருந்து நம்ம விடுபடணும். அதுக்கு வேற ஏதாவது வழியை தேட பார்க்கணும். ஒரு தியானம் பண்றது, கடவுளை தேடுறது, வேதங்களை வாசிக்கிறது போன்ற காரியம் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து விடுபடுகிறோம். ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டா, அவுட் ஆஃப் பியர் பிரஷர். பியர் பிரஷர்னா என்னன்னு கேட்டா, சகவாசங்கள், சக நபர்கள், சக சொந்தக்காரர்கள், சக நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன சொல்றது, உறவினர்கள், இந்த மாதிரியான சகவாசங்கள், பியர் பிரஷர், இவர்களும் கொடுக்கிற அழுத்தத்தின் மூலமா கூட இந்த போதைப் பொருளுக்கு நிறைய பேர் அடிமையாகிறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறாங்கன்னா, அவன் குடிக்கும் போது என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் போறான், ஏ மச்சான் நீ சிகரெட் குடிக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருது. இப்போ அவன் சொன்னானே இருந்தாலும் இவன் குடிக்கிறது, அவனே குடிச்சிட்டு இருப்பான். குடிச்சிருக்கும் போது என்னடா ஒரு சிப் அடிக்கிறாருன்னா சரி வாப்பான். ஸோ அவர்கள் கொடுக்கிற அழுத்தம். ஒரு எக்ஸாம்பிளா இப்போ நம்ம சார் இருக்கிற அம்பர்ச சார் திடீர்னு ஹோட்டல்ல அவரு ஒரு பெப்சி குடிச்சிட்டு இருக்கிறார், கூல் ட்ரிங்க்ஸ். அந்த சமயம் பார்த்து நான் போறேன். போகும்போது அவர் சும்மா இருப்பாரா, யோசித்து பாருங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது அவர் என்ன செய்வாரு, என்ன சார் எல்லாம் குடிக்கல, அதான் சொல்வார். சார் என்ன சொல்றீங்க அவனை கேட்பாரு. இப்ப நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு, இந்தாங்க சார் ஒன்று வாங்கி கொடுப்பாரு. உடனே என்ன பண்றது, ஒரு கொக்கோ கோலா ஒரு பெப்சிக்கு ரெண்டு குடிச்சிட்டு வந்துடும். சரி, இப்போ அவர் கொடுக்கிற பிரஷர் தான் என்ன நடக்குது கேட்டா, நானும் அவர் செய்யற மாதிரி காரியத்தை செய்ய வைக்கிறது. இதுக்கு பேர் தான் பியர் பிரஷர். சோ அவன் குடிக்கிறான்பா நான் குடிக்கிறேன், அவன் போடுறான்பா நான் போடுறேன், அவன் சினிமா கூப்பிட்டான்பா நான் சினிமா போறேன், அவன் இந்த மாதிரி பண்றான்பா நான் தான் செய்யறேன். என்னங்க இப்படி ஒரு கலாச்சாரமா? இதே நல்ல வகையில ஒரு பாசிட்டிவா நினைச்சு பாருங்களேன். நல்லா பாசிட்டிவா நினைச்சு பண்ண, நல்லா படிக்கிறப்பா நான் நல்லா படிக்கிறேன், நல்லா ஒழுக்கமா இருக்கிறப்பா நான் ஒழுக்கமா இருக்கிறேன், நான் நல்லா பாடுகிறப்பா நான் நல்லா பாடுறேன், நல்லா கீழ்படுகிறப்பா, அந்த மாதிரியான பண்றது கிடையாது. எது நெகட்டிவோ செய்யக்கூடாதோ அதை தான் அதிகமா கேப்சர் ஆகி நீங்க. ஸோ பியர் பிரஷர் சொல்லப்படும் போது இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய வற்புறுத்தல், அவங்களுடைய பழக்க வழக்கத்தை நம்ம கற்றுக்கொண்டு அதுக்கு அடிமையாகும். எனவே இந்த மாதிரியான காரியத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், நோ நோ அப்படின்னு சொல்லணும். மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப சொன்னா மாத்திரம்தான் நீங்க அந்த மாதிரி பியர் பிரஷருக்கு ஆளாக மாட்டீங்க. மூணாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஒரு பாணியில ஸ்டைல்ன்றது அவங்க தங்கள் பாணியில போறது. அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டைல் வந்து ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகும். இது எப்படி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ வந்து ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுப்பாங்க, புதுசா பைக். அந்த பைக் எடுத்துக்கிட்டு அந்த இளைஞர் என்ன பண்ணாரு, மெரினா பீச்சுக்கு போயிட்டு அது என்னமோ சொல்லுவாங்க ரீடிங், பைக்கு மேல மேல கீழே இருக்கிற டயர் மேல வருதுங்க, மேல இருக்கிற டயர் கீழே போகுது, அப்படியே எகிரி குதிச்சு பிறண்டு 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 போறான் சார். சரி, ஹெல்மெட் கூட போடல. இது 2020 நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு கிஃப்டாக அந்த பையன் வாங்கி கொடுத்தாங்க. இவன் வாங்கிட்டு சும்மா இருக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட போயிட்டு ரீடிங் பண்ணுவான் பாருங்க. அப்படி பிறண்டு பிறண்டு போகும்போது அந்த பையனுக்கு தலையில அடிபட்டு ஆன் த ஸ்பாட் டெத். புது பைக்கோடு கூட அவனோட பாடி அவன் வீட்டுக்கு போகுது. ஒரு கிறிஸ்டியன் பையன் பெரம்பூர்ல ஜிகேஎம் கால்ல நடந்த சம்பவம். நானும் அந்த அறக்காலத்துல கலந்து கொண்டேன். எதனால இந்த விபத்து நேரிட்டது? ஸ்டைல் 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 பண்ணுங்க, ஒரு டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்டைலுக்காக என்ன ஆச்சு பார்த்தீங்களா? சில பேர் இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க,
சில வாலிபர்கள் பண்றதை நான் பார்த்து, சின்ன பசங்க கூட பண்ணுதுங்க. பட்டாசை எடுத்து ஸ்டைலா தூக்கி போடுறது, ஒரு போட்டு அப்படியே போடுறது. பத்தியா நான் பாரு புஷ்பானத்தை பிடிச்சி வச்சிருக்கேன், பாரு நான் சங்கு சக்கரத்தை பிடிக்கிறேன், நான் பாரு சாட்டையை பிடிக்கிறேன், நான் பாரு வெடியை தூக்கி போடுறேன், ஆட்டப்பா கையில போடுறேன், இப்படியே பேசுறது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி போய் பட்டாசை எடுத்து கையில பண்ணும்போது அது வெடிச்சிச்சு. வெடிச்சு முகம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டுச்சு. தீங்காயம் கேஎம்சில கொண்டு போய் அவனை சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. முகம் இன்னைய வரைக்கும் சிதைந்துதான் இருக்கு. சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? ஸோ ஸ்டைல் பண்றது கூட இந்த போதை மருந்துக்கு அடிமையாகுது. ஸோ அப்போ நானும் ஒரு போதை மருந்து போட்டு நானும் ஒரு ஸ்டைலா ஒரு மாதிரி கிக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இன்னைக்கு வாலிபர்கள், மாணவர்கள், மாணவிகள் வந்து செய்யறாங்க. இது சரீரத்தையோ மனநிலையோ பாதிக்குது. எனவே இந்த மாதிரியான ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ஸ்டைல் பண்ணுங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல சுடிதார் போடுங்க, நல்லா முடி வெட்டுங்க, நல்லா அழகா இருக்கீங்க. நீங்க எல்லாம் பாருங்க, மாணவர்கள் என்ன மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையாட்டு வினையாகும். நம்ம ஸ்டைல் பண்ணிட்டு கட்சியில ஒரு பாதிப்புக்குள்ள போறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போப்பான்னு சொல்லுவான். கேட்டுக்கீங்களா? கேட்டுக்கீங்களா? எப்ப யாரா கேட்டுக்கீங்களா? கேட்டுக்கீங்கப்பா? முன்னாடி போப்பா, என் தம்பி முன்னாடி போப்பான்னு ஏன் சொல்றா சொல்லுங்க பாக்கலாம். ஃப்ரண்ட்ல பேக்ல ஏறின போது என்னப்பா கால் இல்ல இல்ல வேற என்னப்பா இல்ல சொல்லுங்க யாராவது. அப்பனா பாருங்க, இதெல்லாம் அனுபவத்துல இல்ல. நீங்க எதுக்கு பின்னாடி இருக்கிற நபரை முன்னாடி போக சொல்றாங்க தெரியுமா? பிக் பாக்கெட்டுக்காரங்க அவன் பக்கத்துல பிளேட போடுறான். பிக் பாக்கெட் அடிச்சு போனையும் பர்ஸையும் தூக்குறான். அழகா பின்னாடி கட் பண்ணிடலாம் செயினை. இதுக்குதான் பின்னாடி இருக்கிறவங்க வந்து கண்டக்டர் தம்பிக்கு முன்னாடி பாப்பா அவனுக்கு தெரியுது. ஏன்னா இப்ப அவன் காட்டி கொடுத்தானா அவனுக்கு அவனை போட்டுருவானுங்க இந்த கூட்டத்தில் இருக்காங்க. அதுக்காக தான் அவன் வந்து ஜென்டலா முன்னாடி போப்பான்றான். நம்ம பரமண்ணைக்கு உட்காந்து நீங்க தான் இருப்போம். அது நானும் அந்த காலத்துல 37 ஜில இவன் நானா சொல்றது போட்டான் ஒரு பிளேட போய் ஃபீஸ் கட்டுறதுக்கு பார்த்தா பின்னாடி கீழே கிடக்குது. அப்போ மறுநாள் அதே பஸ்ல போகும்போது அந்த கண்டக்டர் சொல்றான், போட்டான் தெரியுமா? ஏன்டா டேய் எவ்வளவு சொன்ன, நான் முன்னாடி போனோம்னு பெரிய இது மாதிரி நின்று திமுறா. இப்ப அனுபவிச்சா நான் எனக்கு தெரியாதுன்னா இப்போதானா தெரியுது. ஒரு நல்ல யோசனை, கண்டிப்பு எவ்வளவு முக்கியமான இடத்தை நம்ம வாழ்க்கையில வைத்து பாருங்க. சோ யாருன்னா ஒருத்தர் சார் உங்களை கண்டிச்சாருன்னா உங்களுக்கு நல்லதுதான். சார் ஒரு நல்ல அவசரம் கொடுத்தாருன்னா உங்களுக்கு நல்லதுதான்மா. நீங்க எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள். நான் உங்களை ஒரு மாணவர்களாக பார்த்து இங்க வரவில்லை, என்னோட பிள்ளைகளாக உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ நிறைய யோசனைய கண்டிப்பா தயவுசெய்து எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான காரியத்துக்கு இடப்படாது. பிறகு 9வது காரியம், 10வது காரியம் ரோல் மாடல் முடிஞ்சு போச்சு. 10வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன். அது மிஸ் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படும் போது தவறான தகவல்கள், தவறாக புரிந்து கொள்ளுதல். இந்த 2 காரியமும் வந்து போதை பொருளுக்கு அடிமையாக்குது. என்ன கேட்டா நிறைய பேருக்கு வியாதி வந்தா, ஒரு சளியோ ஜுரமோ இருமலோ இதெல்லாம் வந்தா டாக்டர் கிட்ட போறதே கிடையாது. என்னமா கொஞ்சம் சத்தமா என்ன டாக்டர் கிட்ட நிறைய பேர் போகுது இல்லப்பா. குரோசின் வேணா சொல்லு, பாராசிட்டமால் வேணா சொல்லு, டோலோ 650 வேணா சொல்லு, டோலோ 500 வேணா சொல்லு, அஸ்காரில் வேணா சொல்லு, அஸ்காரில் எதுவும் வேணா சொல்லு. இந்த மாதிரி மருந்து மாத்திரையில நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, இந்த சளி இருமல் ஜுரத்துக்கு ஒரு சில மாத்திரைகள் இருக்கு பாருங்க, அதுல வந்து இன்டாக்சிகேஷன் இருக்குது, மயக்கம் மருந்து இருக்குது, போதை அது இருக்குது. நிறைய
பேர் ஊசி போட்டு வருவாங்க சில ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கீங்களா? போட்டு வந்து ஒரு மாறிமா டயர்டா இருக்குமா, நான் பட்டுக்கிறேம்மா. எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க? தலையை சொல்லுங்கம்மா, தலை வச்சுதான் உங்களுக்கு ஊசி போடும் போது. இல்லை இது நடக்குதா இல்லைங்க? எத்தனை பேருக்கு இருக்குது இந்த அனுபவம்? சில பேர் ஊசி போட்டா மாறிடும். அதுல வந்து அந்த மருந்து இது பண்றாங்க. ஏன்னா நீ அதிகமா இரும்ப கூடாது, தலைவலி கூடாது, ரெஸ்ட் இருக்கணும். அந்த ரெஸ்டுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க. சில பேருக்கு தூக்கமே வரது கிடையாது, தூக்கத்துக்கு ரெஸ்ட்ல போட்டுக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத தாங்களே மாத்திரைகளை போட்டுக்கொள்வதுதான் தவறான தகவல், தவறான புரிந்து கொள்ளுதல். இது என்ன பண்ணுது? ஓ இது போட்டா நிறைய தூக்கம் வருதா, ஒரு மாதிரி நல்லா இருக்குதா, அப்ப நிறைய வாங்கி போடு. நிறைய கொடுக்க மாட்டான். ஒரு கடையில 2 வாங்குறது, இன்னொரு கடையில 4 வாங்குறது. இப்படியே வாங்கி 5, 10 போட்டுட்டு அதுக்கு அடிமையாகிறாங்க. பார்த்தீங்களா? அந்த போதை மருந்து போகிறதுக்கு எப்படி எல்லாம் வழிவகுக்கிறது பாருங்க. இது வரைக்கும் பேசுறது பிரோஜனமா இருக்குதா? என்னம்மா காலை கையை தூக்க மாட்டேன் கேக்குதா இல்லையா? இது வரைக்கும் பேசிக்கொண்டு பிரோஜனமா இருக்குதுங்களா? சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான காரியங்கள் கூட இருக்குது. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி, ஜுரம், சளி, இருமல் ஏதாவது வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? டாக்டர் கிட்ட போகணும். வெரி குட். எல்லாம் கேட்டுடுங்க. இங்க சில பேர் டாக்டர் ஆக போறீங்க, சித்த டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக போறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி டாக்டர் ஆக போறீங்க நினைக்கலாம். நிறைய பேர் பிஎஸ்சி படிச்சவங்க, எம்ஏ படிச்சவங்க, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆகையினால இது ஒரு காரியம். பிறகு வந்து 11 மென்டல் ஹெல்த், மனநலம். மனநலம் சைக்காட்ரிக் ப்ராப்ளம். இவங்க கூட வந்து இந்த மாதிரி போதை மருந்துக்கு அடிமையாகிறாங்க. இந்த மனநலம் என்னன்னா எதையாகியும் யோசித்துக் கொண்டிருக்கிறது, அப்புறம் நினைத்து கொண்டிருக்கிறது, தேவையில்லாம சில காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறது, இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி இங்க இருக்கிற சில இளைஞர்கள், வாலிபர்கள் இருக்கிறீங்க, நல்லா தெரியும். இருக்கிறாங்க பத்தியா? உன் பேர் என்னமா? ஐஸ்வர்யா. சில பேர் இங்க இருக்கீங்க, சில பேர் வெளியில சொல்றீங்க, சில பேர் சொல்ல மாட்டீங்க. ஏதாவது யோசிச்சு மொட்டை மாடிக்கு போயிடுறது, உட்காந்து அப்படியே வானத்தை பார்த்து நினைச்சிருக்கீங்க. நீ இருக்கீங்களா? வாலிப பசங்களா உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி அனுபவம்? யோசனை, கற்பனையில மெதுக்கிறது, சிந்தனை தேவையே இல்லை. இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ கல்லூரியில வந்தா அந்த ஆசிரியர், அந்த லெக்சரர் எதுவும் உங்களை கேட்க மாட்டார், கண்டிப்பா கேட்க மாட்டார். இப்போ அன்பரசு சார் இருக்கிறாரு, ஒரு அசைன்மெண்ட் போட்டுட்டாரு, மறுநாள் போனா அவருக்கு ஒண்ணே கேட்க மாட்டார், சும்மா தான் உங்களுக்கு சொல்லுவார். உடனே அவர் கேட்பாரு, கேட்டா என்ன ஆகும்? ஐயோ பயமா இருக்கு, ஐயோ திடீர்னு இதே யோசிக்குது. இந்த யோசித்து 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 மனநலம் பாதிக்கப்பட்டது. மனநலம் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுதுங்க. அதுக்காக சில மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்காக சில மாத்திரை மருந்துகள் எடுத்து கடைசியில் ட்ரக்ஸ்ல கொண்டு போய் முடிஞ்சு பயங்கரமான ஒரு பாதிப்புல போடுது. எனவே அப்படியே யாராவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே யாராவது இங்க கிளாஸ்ல உட்காந்துங்க, இப்படியே யோசித்தா எந்த ஸ்கூல் கைடிச்சு இருக்கும். ஜாக்கிரதையா இருந்தப்பா. அதுக்கு சரியான மனநல நிபுணரை போய் பார்த்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்களாவது ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு, தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு கட்சியில அதுக்கு அடிமை ஆயிடாதீங்க. சரிங்களா? இந்த 11 காரியங்கள் வந்து இந்த போதை பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது. கடைசியாக 12வது டிட்டாச்சபிள் லைஃப். டிட்டாச்சபிள் லைஃப்னா அட்டாச்சபிலிட்டி கிடையாது. இப்போ நம்ம ஒரு பேர் தான் இர்ஃபான். இர்ஃபான் இருக்க கொஞ்சம் வாங்க, தம்பி முன்னாடி வாங்க, கொஞ்சம் வாயப்பா முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இர்ஃபான் இருக்காரு, அவருக்கு வந்து
இப்போ இர்ஃபான் இருக்கிறாரு, நல்ல பையன், நல்ல எல்லாமே தெரிஞ்சு. இப்போ இவர் பக்கத்துல இருக்கிற வச்சுக்கோங்க, நீங்க பக்கத்துல நான் வந்துக்கிறேன். இவரு நல்லவர்தான், இவர்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஆற்றல் இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, செல்வம் இருக்குது, அழகு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இவர்கிட்ட நான் அட்டாச் ஆக மாட்டேன், இப்படி கை போறது இல்லை. நான் வந்து டிட்டாச் ஆகிறேன். இதனால என்ன ஆகுது கேட்டா, ஒரு நல்ல இர்ஃபானை நான் வந்து கை விட்டுறேன். ரொம்ப நல்ல பையன் அது, இவரை வந்து நான் வீட்டுக்கு போயிடுறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு நட்பு பிரியும் போது அப்ப என்ன ஆகுது கேட்டா, இது ஒரு ப்ராப்ளத்தை, பிரச்சனை ஏற்படுத்தி வேற மாதிரி போதைக்கு கொண்டு போகுது. எப்பவுமே அட்டாச்மெண்ட் பாருங்க, என்ன மாதிரி போடுமா, தோல்ல கையை போடுமா, பாருங்க இதுதான் அட்டாச்சபிலிட்டிங்க. அங்க பாருங்க அந்த பையன் பாருங்க கை போடுற, இப்படி இருக்கணும். அதாவது ஒரு சொற்கள் இருக்குது, ஒரு ஸ்லோகன். அது என்ன கேட்டா, ஃப்ரீ ஹக் ட்ரை ட்ரக். என்னது? ஃப்ரீ ஹக் ட்ரை ட்ரக். ஹக்கி அவர் அனானிமிக்குள்ள ஏங்க நிறைய இடத்துல இந்த வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா, நான் வெளியூர்ல போகும்போது ஹக் பண்ணுவாங்க. ஆண்கள் பெண்கள் கிடையவே கிடையாது. மைண்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கணும். ஒரு அரவணைப்பு, இப்ப சார அரவணைக்கிறது, அவர் என்ன கை போட்டு அரவணைக்கிறது, இது வந்து ட்ரக் இது பண்ணணும். ஒரு ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரீ ஹக் ட்ரைஸ் ட்ரக், இதுதான் மேட்டர். ஸோ எனவே அட்டாச்சபிலிட்டி ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு நட்பருக்குள்ள, சொந்தத்துக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் நீங்க செய்யாம இருக்கிறது கூட என்ன ஆகுது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. ஆகையினால சில விதமான உங்களை வந்து இந்த 12 காரணங்களை இப்ப நான் சொல்லியிருக்கேன். கடைசியாக வந்து இதை வந்து எப்படி ரிலீஃப் ஆகுது, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்க அருகத்தை சொல்லணும். இது ரெண்டாவது, மனம் திரும்ப சொல்லணும். மூணாவது, அவங்க தங்களை மறுசீரமைத்துக் கொண்டு பார்க்கணும். நாலாவது, தங்களை கட்டமைத்துக் கொள்ளணும். அஞ்சாவது, கடைசியாக கன்சிடர் பண்ணணும். ஐயோ என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு யோசிக்கிற பத்தி மனசுல சிந்திக்க வைக்கணும். இப்போ இது இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா, இது ரிலீஃப் ஆகணும்னா, டு கெட் ரிலீஃப் ஆஃப் தி அடிக்ஷன் ஃப்ரம் ட்ரக்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில காரியத்தை நீங்க செய்யணும். தவறான சவகாசத்தை கைவிட்டுடுங்க. இந்த மாதிரி நபர் தெரிந்தா ஆணோ பெண்ணோ விட்டுட்டு போயிடுங்க. பிறகு உங்களுடைய குடும்ப உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க குடும்ப உறவுனா கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அத்தை மாமா, அவங்களோடு கூட இருக்கிற குடும்ப உறவுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கங்க. மூன்றாவது வந்து என்னன்னு கேட்டா, உங்களை நீயே நேரம் எடுத்து உங்களை சுய பரிசோதனை பண்ணி கொள்ளுங்க. நான் என்ன பண்றேன், என்ன செய்யறேன், உங்களை நீங்களே வந்து சுய பரிசோதனை டேக் ஓன் டைம் டு ஸ்டடி யுவர்செல்ஃப். நான்காவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விளையாட்டிலையோ இல்ல ஆன்மீகத்திலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு படிப்புலையோ இசைக்கருவிலையோ உங்களோட நேரத்தை செலவிட பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரியான காரியத்தை வந்து ரிலீஃப் ஆக முடியும். பிறகு நாலாவது குறிப்பு என்னன்னு கேட்டீங்களா, இதுக்காக நிறைய ரெக்கவரி சென்டர் இந்த சென்னையில் இருக்குது. எஸ்ஆர்எம் டி அடிக்ஷன் சென்டர், அப்புறம் ட்ரஸ்ட் வே ஃபவுண்டேஷன், அப்புறம் சுகம் ஃபவுண்டேஷன், அதுக்கு பிறகு வந்து மூன் ஷைன் ஆல்கோ கேப், அப்புறம் கோ க்ரீன் ஃபவுண்டேஷன், ஆத்மா மைண்ட் சென்டர், பீஸ் லைஃப் ஃபவுண்டேஷன், நியூ வே ஃபவுண்டேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில எல்லாம் இந்த டி அடிக்ஷன் தான் உதவி செய்யறாங்க. உங்களுக்கு யாராவது நபர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்களா என்கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? கடைசியாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ஆன்டி ட்ரக்ஸ் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க போயிட்டு சொல்லணும், இந்த மாதிரி போதை பொருளை தொட்டா இந்த மாதிரியான பாதிப்பு வந்து சரீர பிரகாரமாக, மன ரீதியாக விளைவுகள் ஏற்படுது, குடும்ப ரீதியாக விளைவுகள், குடும்பத்துல கஷ்டங்கள் எல்லாம் வருது சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த விழிப்புணர்வு வந்து நிச்சயமாக ஜனங்களுக்கு போய் சொல்லும் போது, உங்களுக்கு நான் சொல்லும் போது ஏதாவது ஒரு குறிப்பு உங்களை தொட்டிருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு குறிப்பு பேசிட்டவங்க கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே அவங்கள வந்து கவனத்தை செலுத்த முடிக்க செய்து இந்த மாதிரியான காரியத்தை விடுவிக்க வச்சிருக்கோம்.
அப்புறம் டெம்டேஷன், இந்த மாதிரியான காரியங்கள் இருந்து டெம்டேஷனை வந்து நீங்க விலகி பண்ண வேண்டும். அந்த மாதிரி காரியங்களை தெரியுதா உங்களுக்கு, செய்யவே கூடாது. அந்த மாதிரி கருத்து விட்டு விலகி போயிடுறது நல்லதான ஒரு காரியம். அப்புறம் சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சே நோ டு ட்ரக்ஸ், எஸ் சே எஸ் டு லைஃப். சொல்லுங்க, சே நோ டு ட்ரக்ஸ், சே எஸ் டு லைஃப். ரெண்டாவது, don't let drugs steal your dreams. Don't let drugs steal your dreams. மூணாவது, life is beautiful journey. சொல்லுங்க, life is beautiful journey. Don't ruin it with drugs. வாழ்க்கை என்பது அருமையான ஒரு பிரயாணம். ஆனா போதை மருந்தை எடுத்துட்டு அடித்துக் கொள்ள பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றது வந்து பாருங்க, choose drugs not drugs. இப்போ நீங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சு பாருங்க, சும்மா ஒரு அக் கொடுத்து பாருங்க, ஒரு மனசுல என்னம்மா சிரிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே நீங்க பண்ணிக்க மாட்டீங்களா, நாங்க பண்ணி இப்போ சாரணும். ஸோ அது மாதிரி ஒரு அக்ஸ் வந்து ட்ரக்ஸை வெளியே பண்ணணும். பிறகு கீப் யுவர் மைண்ட் கிளீன், ஸ்டே ட்ரக் ஃப்ரீ. கீப் யுவர் மைண்ட், அதாவது மைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மைண்ட் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மாவே மைண்டை வச்சிருந்து அது சாத்தானுடைய பிசாசானுடைய தொழிற்சாலையா ஏதாவது ஒன்று செய்ய தோணிருக்கோம், யோசிக்க வைக்கும், ஏதாவது பேச வைக்கும். எனவே மைண்டை கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று, ஸ்மைல் பிரைட், லிவ் ரைட், சே நோ டு ட்ரக்ஸ். நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு உங்க வாழ்க்கையில இந்த ட்ரக்ஸை வந்து ஓரங்கணும். பி ஏ ஹீரோ நாட் ஏ ஜீரோ, சே நோ டு ட்ரக்ஸ். ட்ரக்ஸை சாப்பிடுறதுனா ரொம்ப பேர் ரொம்ப பெரிய ஹீரோ நினைச்சுக்கலாம், புரியுதுங்களா? ஆனா அது ஹீரோ கிடையாது, அது பேர் ஜீரோ தான் அவங்க லைஃப். எனவே அதுவும் ஒரு ஸ்லோகன். இந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்குது நம்முடைய லைஃப்ல. யுவர் ட்ரீம்ஸ் ஆர் ஒர்த் மோர் தென் ட்ரக்ஸ். உங்களுடைய போதை மருந்துகளை பார்க்கிறோம், உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய சொப்பனங்கள், கனவு காணும் சொன்னார். யார் சொன்னார் கனவு காணும்? அப்துல் கலாம். அது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். எனவே சூஸ் ஹெல்த் நாட் ஹார்ம். ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கஷ்டத்தை வியாதியை விட்டுடுங்க. எனவே இந்த நிறைய காரியங்கள் ஒன்றாவது எனக்கு வரல, எப்படியோ சுருக்கமாக ஒரு சில முக்கியமான குறிப்புகளை எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கல்வி நிர்வாகத்துக்கும், அன்பருக்கு சங்கங்களுக்கும், மற்ற எல்லா ஃபேக்கல்டிக்கும் ரொம்ப நன்றி செலுத்தி, ரொம்ப பொறுமையோடு என்னுடைய பேச்சை கேட்ட அன்பு மாணவர்களுக்காக, அன்பு செல்வங்களுக்காக ரொம்ப நன்றி செலுத்துறோம். எல்லாருக்கும் வந்து என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அதை பாழாக்கி கொள்ளாதீங்க. ட்ரக்ஸுக்கு நோன் சொல்லுங்க, எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. போய் விழிப்புணர்வு பிரசாரம் பண்ணுங்க. கூப்பிட்டா நானும் உங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து போய் விழிப்புணர்வு கொடுத்து இதுல இருந்து ட்ரக்ஸ் இல்லாத இந்தியாவாக, சென்னையாக, வீடாக, மனுஷனாக ஏற்படும். நன்றி, வணக்கம். Thank you, sir. Your valuable inputs in our students. Drive against drugs. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுற எங்களுடைய மாணவர்களுக்கு இதன் மூலமா நம்மளுடைய அன்னியவயன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணித்த மாணவர்களாகிய உங்களுக்கு நாம வந்து அவருக்கு ஒரு அற்புதமான கரங்கத்தை கொடுத்துடலாமா? உண்மையாக நமக்காக நாட்டு நலப்பணித்திட்டம் மூலமா சென்னை பல்கலைக்கழகத்தோட இணைந்து டிரைவ் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ்க்காக ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறோம். அந்த பாடலை இப்போ நம்ம போட வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத, எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா, எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத, எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா. போத ஒழியட்டும் பாத ஒளிரட்டும், இளைஞர்கள் வாழ்க்கை மிளிரட்டும். போத ஒழியட்டும் பாத ஒளிரட்டும், இளைஞர்கள் வாழ்க்கை மிளிரட்டும்.
எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா ஜூன் 26 சர்வதேச போத ஒழிப்பு தினம். ஜூன் 26 சர்வதேச போத ஒழிப்பு தினம். மது குடிக்கிற உனக்கு கொண்டாட்டம், உங்க அப்பா அம்மாவுக்கு திண்டாட்டம். மது குடிக்கிற உனக்கு கொண்டாட்டம், உங்க அப்பா அம்மாவுக்கு திண்டாட்டம். எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா பழக்கங்கள் நேரிடுது, தீராத நோயெல்லாம் வந்து சேருது. தீய பழக்கங்கள் நேரிடுது, தீராத நோயெல்லாம் வந்து சேருது. கஞ்சா ஹேராயின் போத பொருள் பலவீனமாக்கும் முட்டாளாக்கும். கஞ்சா ஹேராயின் போத பொருள் பலவீனமாக்கும் முட்டாளாக்கும். எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா வறுமையும் வன்முறையும் நாட்டில் நிலவுது, இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குது. வறுமையும் வன்முறையும் நாட்டில் நிலவுது, இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குது. புகைய நீயும் பிடிக்காத, உன் வாழ்வின் புன்னகைய இழக்காத. புகைய நீயும் பிடிக்காத, உன் வாழ்வின் புன்னகைய இழக்காத. எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போதைய தவிர்த்திடு, கல்விய வளர்த்திடு, பாதைய நிமிர்த்திடு, வாழ்க்கை ஜொலிக்கும். போதைய தவிர்த்திடு, கல்விய வளர்த்திடு, பாதைய நிமிர்த்திடு, வாழ்க்கை ஜொலிக்கும். மதுவுக்கு வைப்போம் முற்றுப்புள்ளி, வாழ்வின் நலன தினமும் எண்ணி. மதுவுக்கு வைப்போம் முற்றுப்புள்ளி, வாழ்வின் நலன தினமும் எண்ணி. எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத ஒழியட்டும் பாத ஒளிரட்டும், இளைஞர்கள் வாழ்க்கை விளிரட்டும். போத ஒழியட்டும் பாத ஒளிரட்டும், இளைஞர்கள் வாழ்க்கை விளிரட்டும். எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா போத எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாண்டா